திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திறக்கப்பட்டு 5 மாதங்களே ஆன உயர்மட்ட பாலமானது அடித்துச் செல்லப்பட்டு வீழ்ந்திருக்கூடிய நிகழ்வு என்பது அந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த பாலத்தை பொறுத்தவரையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதிக்குட்பட்ட கண்டாரம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமானூர் இடையே அதை இணைக்கக்கூடிய பகுதியில் சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாக ஒரு உயரடுக்கு பாலமானது கட்டப்பட்டது. அப்போது அந்த பாலத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. அதில் அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு அந்த பாலத்தை திறந்து வைத்தார். அதற்கு பிறகு அது மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டு மக்கள் தொடர்ச்சியாக அதை பயன்படுத்தி வந்தார்கள். இந்த நிலையில்தான் பெஞ்சன் புயல் தாக்கம் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் கடுமையான மழை பொழிவு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதனுடைய ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி, அதாவது செங்கம், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கனமழை பெய்ததால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாத்தனூர் அணைக்கு வினாடிக்கு நீர்வரத்தானது 1,68,000 கன அடி தண்ணீர் வந்து அதிகரித்துக் கொண்டு வந்தது. இந்நிலையில் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்த நிலையில் அணையினுடைய பாதுகாப்பு கருதி சாத்தனூர் அணைக்கு வரக்கூடிய நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக தான் தென்பெண்ணை ஆற்றில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமானூர் இடையே 16 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வந்த உயரடுக்கு பாலமானது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டதால் அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமானூர் இடையே போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டு இந்த மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பாலத்தை பொறுத்தவரையில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட இந்த பாலத்துடைய சிறப்பு விழாவில் அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு பாலத்தை திறந்து வைத்தார். அதற்கு பிறகு மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் இந்த பாலம் கட்டப்பட்டதுடைய நோக்கம் என்பது வரக்கூடிய மழையோ புயலோ வெள்ளமோ எதுவாக இருந்தாலும், காற்றாற்று வெள்ளமாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்குதான் இந்த பாலமானது கட்டப்பட்டது. ஆனால் கட்டப்பட்டு 5 மாதங்கள் தான் ஆகின்றது. கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டு வெறும் 5 மாதங்கள் தான் ஆகின்றது. 11 ஆண்டுகள் வரை தாங்கி நிற்கக்கூடிய பாலங்களுக்கு மத்தியில் வெறும் 5 மாதங்களே ஒரு பாலம் தாங்க முடியாமல் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கூடிய நிகழ்வு என்பது அந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மை குறித்த கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. என்றால் மீண்டும் அந்த பாலம் கட்ட வேண்டும் என்றால் பல கோடி ரூபாய் செலவாகும். அப்போது 5 மாதங்கள் முன்பாக அந்த பாலத்தை கட்ட கிட்டத்தட்ட 16 கோடி என்பது செலவானது. அப்படிப்பட்ட பாலம் வெறும் 5 மாதங்களே தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது என்றால் மீண்டும் அந்த பாலம் கட்ட பல கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் இது போன்ற ஒரு தரமற்ற முறையில் தான் பாலம் கட்டப்படுவதா என்ற கேள்வி இது மூலமாக இருக்கிறது. இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டதால் அந்த வழியாக போக்குவரத்து என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாக இருக்கிறார்கள். 5 மாதங்களுக்குள்ளாகவே ஒரு பாலம் இடிந்து விழுந்திருக்கும் நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜேஸ்வரி, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.